அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் காலை தியானம் என்கிற அனுதின தியான நிகழ்ச்சிக்கு உங்களை இன்று வரவேற்கிறது. இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜெபத்துடன் கேட்பதின் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவரது வார்த்தையின் ஆதரவிலே நாம் வாழ்ந்து அவரை போல ஜீவிக்கும்படிக்கு நமக்கு அருள் செய்கின்ற நல்தேவன் நமது நிமிமனவாளர் இம்மானுவேல் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மாட்சிமை பொருந்தின மகத்துவமுள்ள வல்லநாமத்தில் உங்களுக்கு எங்களது காலை நல் வாழ்த்துதலை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தையை நம்பி வாழ வேண்டும். கர்த்தருடைய வசனம் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக செயல்படாதபடிக்கு, நம்முடைய இருதயத்தை தகுதி நீக்கம் அடைய செய்கிற நிலைக்கு தள்ளும்படிக்கு சத்துருவாகிய பிசாசு நம்முடைய இருதயத்திற்கு விரோதமாய் சந்தேகம் என்கிறதான பிசாசின் ஆயுதத்தை கொண்டு எதிர்த்து தாக்கிக் கொண்டே இருக்கிறான். இதனை விளங்கிக் கொண்டு நாம் கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தரை போல வாழ்ந்திட நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய காலை சிந்தனைக்கான தலைப்பு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அவரை போல வாழுதல். வசன பகுதி 119 சங்கீதம் 116 வசனம். நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இதையேதான் நாம் என்றைக்கும் ஜெபிப்போமானால் சிறந்த ஜெபமாய் இருக்கும். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் உறுதியாக பற்றி கொண்டிருக்காதபடிக்கு பொறுமையின்மை என்கிறதான ஆயுதத்தை கொண்டு பிசாசாகிய சத்ரு நம்மை தாக்க பார்க்கின்றான். நாம் உலகத்தோடு ஒத்துப்போய் நடந்து தகுதி நீக்கம் அடைந்தவர்களாக இருந்து கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக செயல்படாதபடிக்கு சத்ருவாகிய பிசாசு தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த தந்திரத்தை நாம் உணர்ந்தவர்களாக பொறுமையோடு பரிசுத்தமாய் நாம் வாழ்ந்து தகுதியானவர்களாக நம்மை நாமே நிலைநிறுத்த வேண்டும். நம்முடைய தலைப்பவசன பகுதியிலே நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும் என்று அவர் சொல்லுகிறார். பிழைத்திருப்பதற்கு என்ற வார்த்தையினுடைய விளக்கம் என்னவென்றால், அழிந்து போகாமல், என்ன எதிர்ப்பு வந்தாலும் என்ன தடை வந்தாலும் அந்த தடையின் மத்தியிலே நீடித்து நிலைத்திருப்பது. ஆம் பிரியமானவர்களே, சத்ருவாகிய பிசாசு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வீழ்ச்சி அடையும்படிக்கு, குறிப்பாக கிறிஸ்துவனுடைய தெய்வீக ஜீவனை நாம் வெளிப்படுத்தாதபடிக்கு, அவருடைய திவ்ய சுவாபத்தின்படி நாம் வாழாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை அவன் சீரழிக்க பார்க்கிறான். குறிப்பாக சந்தேகம் என்கிறதான அவனுடைய ஆயுதத்தை கொண்டு பொறுமையின்மை என்கிறதான ஒரு யுக்தியை நம்முடைய வாழ்க்கையிலே கையாண்டு நாம் அதற்கு இரையாகி போக வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றான். இந்த நாளிலும் கூட நீங்கள், ஆண்டவரே, எவ்வளவு காலம்தான் நான் பொறுமையோடு காத்திருப்பது? என்னுடைய நம்பிக்கை விருதாவாக போய்விடுமோ? ஒருவேளை நான் வெட்கப்பட்டு போய் விடுவேனோ என்று எனக்கு தெரியவில்லையா என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலினுடைய காலத்தையும் அதனால் வரக்கூடிய நல்பாகியங்களையும் முன்கூட்டியே தீர்மானித்திருக்கிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. ஆம், அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்றும் வேதாகமத்திலே நாம் பார்க்கின்றோமே. பிரியமானவர்களே, நீங்கள் இப்படிப்பட்ட காத்திருப்பின் காலகட்டத்திலே தேவனை விசுவாசிக்கிறது மாத்திரமல்லாமல் தேவனுடைய ஜீவனை வெளிப்படுத்தினவர்களாய் வாழ்கிறதை உறுதி செய்ய பாருங்கள். ஆம், நான் பிழைத்திருப்பதற்கு என்ற வார்த்தையினுடைய இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், கர்த்தாவே, நான் உம்முடைய ஜீவனை வெளிப்படுத்தினவனாய் வாழ வேண்டும். என்ன இக்கட்டு, என்ன இன்னல் வந்தாலும் அதன் மத்தியிலே நான் உம்மை பிரதிபலித்த வண்ணம் வாழ்ந்திடுவேன் என்று சொல்லி நாம் நம்மை அர்ப்பணித்து ஒப்புக்கொடுப்போமானால் நிச்சயமாகவே நம்முடைய நம்பிக்கை விருதாவாக போவதில்லை. மெய்யாகவே நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. மாறாக நாம் மகிமையை சுதந்தரிக்கும்படிக்கு கர்த்தர் செய்திடுவார். மேன்மையானவைகளை நாம் அனுபவிக்கும்படிக்கு நம்முடைய தேவன் அனுகிரகம் பாராட்டிடுவார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய தவிப்பின் காலகட்டமானது நீடிக்க போவதே இல்லை. நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆதரவளிக்கின்றதான சமூகம் உங்களை ஜெயமாய் நடத்திடும். இந்த நாளிலும் கூட நீங்கள் சத்துருடைய சந்தேகத்திற்கு இடமளிக்க வேண்டாம்.
கர்த்தருடைய உண்மையை நம்பி சார்ந்து கொள்ளுங்கள். ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீர்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்திடுவார். நீங்கள் அவரை போல வாழ்ந்திட உங்களையே அர்ப்பணித்து ஒப்புக் கொடுங்கள். அடியேன் மறுபடியும் குறிப்பிட்டு சொல்லுகிறேன், இந்த காத்திருப்பின் பொறுமையின் காலகட்டத்திலே நீங்கள் கிறிஸ்துவை பிரதிபலித்த வண்ணம் வாழ்ந்திடுங்கள். அவரை நாம் பிரதிபலித்த வண்ணம் வாழ்கிற வாழ்க்கைதான் மெய்யாகவே நமக்கு கொடுக்கப்பட்ட உயர்ந்த தரமாகும், ஒப்பில்லாத ஸ்லாக்கியமாகும், மாசிறந்த பாக்கியமாகும். பிரியமானவர்களே, நாம் அவரை போல வாழ வாழ அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. அவர் நம்மை தூக்கி எடுத்து தமது மகத்துவமுள்ள சாட்சியாக நிலைநிறுத்துகிறார். இதற்கு பரிசுத்தவான் யோசேப்பு ஒரு சான்று. ஆம், அவர் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி வாழ்ந்தார். கர்த்தருடைய ஆதரவை பெற்றுக்கொண்டார். கர்த்தர் அவரை வெட்கப்படுத்தவே இல்லை. அவருடைய நம்பிக்கை வீண் போகவே இல்லை. காரணம், அவர் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்தார். தேவனுடைய பரிசுத்தத்தை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அப்படியாக நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஒரு விசை ஒரு பள்ளி மாணவன் தன்னுடைய தலைமை ஆசிரியருடைய வீட்டிற்கு செல்லும்படியாக சுத்தமான ஆடையை அணிந்து கொண்டவனாய் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டிருந்து தன்னுடைய நண்பன் வர காத்து கொண்டே இருந்தானாம். அப்போது வெளியிலே விளையாடி கொண்டிருந்த இவனுடைய நண்பர்கள், வா எங்களோடு சேர்ந்து விளையாடேன் என்று அழைத்த போது, இல்லை, நான் சுத்தமான ஆடையை அணிந்திருக்கிறேன், மேலும் என்னுடைய பள்ளி தலைமை ஆசிரியரை அவரது வீட்டிற்கு சென்று பார்க்க போகிறேன் என்றானாம். இவனுடைய நண்பன் வரவே இல்லையாம். அவருடைய நண்பர்களும் பாதி ஆட்டம் முடிந்து விட்டது, இப்போதாவது வந்து சேர்ந்து கொள்ளேன் என்றதற்கு, இல்லவே இல்லை, என்னுடைய ஆடையை நான் அசுத்தப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்றானாம். அந்த நேரம் பார்த்து அந்த வழியாக அவனுடைய ஆசிரியர் வந்தாராம். ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறாய் என்று கேட்டதற்கு இவன் முழு தகவலையும் சொன்ன பொழுது, நான் நம்முடைய தலைமை ஆசிரியரை தான் பார்க்க போகிறேன், என்னோட வந்துவிடு என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு போனாராம். அப்பொழுது அந்த மாணவன், நான் மாத்திரம் விளையாடி என்னுடைய ஆடையை அசுத்தப்படுத்தி என்னுடைய தலைமை ஆசிரியருடைய வீட்டிற்கு செல்வதற்கு தகுதியில்லாதவனாய் இருந்திருப்பேன், ஆனால் என்னுடைய ஆசிரியர் என்னை அழைத்து சென்றே இருக்க மாட்டார் என்று உணர்ந்து கொண்டானாம். பிரியமானவர்களே, நாம் நம்பிக்கையோட காத்திருந்தால் மாத்திரம் போதாது, நம்மை நாமே தகுதியானவர்களாகவும் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். நிச்சயமாகவே நாம் வெட்கப்பட்டு போவதில்லை, நாம் மேன்மையை அடைந்திடுவோம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.